வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் தொடர்ச்சியாக இன்று முதல் பலன்களை பார்க்கலாம். இன்று 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்று கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் சூரியன் குரு இணைந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கிறார். இன்று மதியம் 2:04 வரை சிம்ம ராசியில் சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருப்பதும் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. அடுத்ததாக கன்னி ராசியில் கேத்து கிரகம் இருக்கிறார். அதன் பிறகு கும்பராசிக்கு செல்லக்கூடிய நிலையும், கும்பராசியில் 2 கிரகங்கள் சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். மீன ராசியில் 3 கிரகங்கள் இருக்கிறார்கள். ராகு கிரகம், புதன் கிரகம், சுக்கிரன் கிரகம். இதுதான் கிரகநிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தொழில் மேன்மை, அற்புதமான வருமான உயர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை, லாபம், ஆதாயம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆனாலும் ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பாதகாதிபதியோடு இணைந்திருக்கிறார். குருவுடைய சாரத்தில் இருப்பதனால் ஓரளவிற்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விரயங்களும் அதிகமாக ஏற்படும். ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களாகவும் இருக்கலாம். எல்லாவற்றிலும் சற்று கவனம், நிதானம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது. விரயங்களை சற்று கட்டுப்படுத்தி கொள்வது நல்ல பலன் கொடுக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் இவங்க வீட்டில் ஒலிக்க செய்வது, இவங்க வாயால் சொல்லுவது அற்புதமான பரிகாரமாக இருக்கும். ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இன்று பகல் 2 மணி வரை ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் சந்திரன் இருப்பது, இவர்களுக்கு அந்த சந்திரன் சுகஸ்தானத்தில் இருப்பது நல்ல லாபம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நன்மையான ஒரு நிலை, தொழில் வருமானத்திற்கு சிறப்பான ஒரு நல்ல நிலையாக இருக்கிறது. ஆனாலும் பணிச்சுமைக்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மதியத்திற்கு பிறகு சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாறும் பொழுது அந்த சூரியன் விரயஸ்தானத்தில் இருப்பதும், விரயஸ்தானத்தில் 2 கிரகங்களாக குருவுடன் இணைந்திருப்பதும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அதிகமாக கவனித்து கொள்ள வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. குழந்தைகளுக்குமே ஆரோக்கியத்தில் சரியான முறையில் பாதுகாப்பாக இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசியுடைய அதிபதி புதன் கிரகம் ரொம்ப அற்புதமான தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் நல்ல நட்பு கிரகங்களோடு இணைந்திருக்கிறார். இன்றைய சந்திரன் இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதும், அந்த சந்திரனுடைய சாரம் கொடுத்த கிரகங்களும் தொழில் ஸ்தானத்தை குறியிட்டு காட்டுவதும் நல்ல உத்தியோக வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, மேன்மை, வருமானம் உயரும், குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படும். ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது, மூத்த சகோதர வகையில் இருக்கக்கூடியவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப முக்கியமான நிலை. தாய் தந்தை இருவருடைய ஆரோக்கியத்திலும் சரியான முறையில் கவனித்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. தொழிலுக்கான விரயங்களை இன்று மேற்கொள்வது, தொழில் சம்பந்தமான முயற்சிகள் செய்வது அற்புதமான ஒரு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடகத்திற்கு தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, ரொம்ப நல்ல உயர்வான நிலைகளாக பொருளாதார மேன்மைகளை காட்டுகிறது. ராசிநாதன் சந்திரன் அடுத்த வீட்டிற்கு ஃபார்வர்டாக நகர்ந்திருப்பது, மதியம் வரை சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பது, அந்த சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப நல்ல பிரயாணங்களால் அனுகூலம், வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிரமாதமான நன்மைகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனாலும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு நல்ல ஒரு கவனத்தை காட்டுவது ரொம்ப நல்ல நிலை. தொழில் தொடர்பான முடிவுகளில் நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இன்று அவங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். அவர் விரையாதிபதி. மதியம் வரை சுக்கிரனுடைய சாரத்தில் செல்லக்கூடிய அந்த விரையாதிபதி, அந்த சுக்கிரன் கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது திடீர் விரயங்கள் தொழிலுக்காக ஏற்படலாம். திடீர் விரயங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாள். முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் எந்த முடிவாக இருந்தாலும் சற்று நிதானித்து எடுப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகளிடமும் வாக்குவாதத்தை சிம்மராசி நண்பர்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்ல பாதுகாப்பளிக்கும். அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு குடும்ப வாழ்வில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். கன்னிராசியுடைய அதிபதி பாதக வீட்டில் போய் நிற்பதும், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுவுடைய இணைவு, சுக்கிரனுடைய இணைவு இதெல்லாமே இவர்களுக்கு சற்று குடும்ப வாழ்வில் சற்று போராட்டமான நிலை போலவே சில விஷயங்களை காட்டுகிறது. கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, நீங்களே முதலில் சென்று சமரசமாக செல்வது குடும்பத்தை சரியான முறையில் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். சந்திரன் இன்று உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருப்பவர் லாபாதிபதி. சில திடீர் விரயங்கள் இல்லை வருமானத்தில் லாபம் குறைவாக வரக்கூடிய நிலை, இது போன்ற சில விஷயங்கள் இன்று நடக்கலாம். தந்தையாருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது.
சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் தனிப்பட்ட முறையில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு பாதகஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் சந்திரன் தொழில் ஸ்தானத்துக்குடையவர் இருக்கிறார். ஆனாலும் சாரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருப்பதனால் ஓரளவிற்கு தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து போகும். மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது நல்ல நிலை. பணிச்சுமை கண்டிப்பாக இருக்கும். பொருள் வருமானம் லாபகரமாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது இன்று ரொம்ப முக்கியமான பலன். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது, திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்வது முக்கியமான நன்மைகளை இவங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசியுடைய ராசிநாதன் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியுடன் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. சனி செவ்வாய் இருவரும் இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திர சாரம், அந்த குரு 6ஆம் வீட்டில் மறைந்திருப்பது தேவையில்லாத பணிச்சுமை, தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் அலட்சியம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய சில விஷயங்களால் பின்னாளில் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணியில் சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அதிக கவனமோடு இன்று செயல்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடனும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய பலன்களாகவே இருக்கிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்கள் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். அவர் அஷ்டமாதிபதி. தந்தையாருக்கு பணிச்சுமை, அலைச்சல்கள் இந்த மாதிரியான சில நிலைகளால் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாக பார்த்து கொண்டு அவர்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உறவில் சற்று விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து செல்வது ரொம்ப நல்ல பாதுகாப்பை அளிக்கும். புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நிதானமாக யோசித்து சிலரிடம் கேட்டு அதன் பிறகு முடிவெடுப்பது நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்திலும் அலட்சியம் காட்டாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலன். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். 7ஆம் வீட்டுக்குடைய சந்திரனாக இருந்து 8ஆம் வீட்டில் மறைவது முக்கியமாக திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே சந்திராஷ்டமம் நடக்கும் பொழுது திருமண வாழ்வில் குழப்பங்கள் வரலாம். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாக மாறலாம். இன்றும் அந்த பலன் உங்களுக்கு இருப்பதனால் சற்று அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்று தவிர்த்து கொள்வது நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்திலும் அதிக கவனம், தாயாருடைய ஆரோக்கியத்திலும் மகர ராசி அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு சந்திரன் 7 கூடியவராக 7ஆம் வீட்டில் நிற்பது, இவர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் 7ஆம் வீட்டில் நிற்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை தொடர்ந்து காட்டுகிறது. வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நன்மை அளிக்கக்கூடிய பலன். வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாத சூழலாக இருக்கலாம். இல்லைனா பேச்சினால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய அபாயமான ஒரு கிரக நிலை இன்று இருக்கிறது. உணவிலும் அதிக கவனமாக இருப்பது, உணவின் மூலியமாக ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதையும் உணர வேண்டும். குடும்ப வாழ்விலும் சற்று விட்டு கொடுத்து செல்வது, அந்த வாக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய பலன் கும்பத்திற்கு இன்று ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் வீட்டில் மறைகிறார். அந்த சாரம் கொடுத்த கிரகம் இன்று முற்பகல், அதாவது காலை அதிகமான நேரம் மதியம் ஒரு 2:30 மணி வரை ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பதும், அந்த 6ஆம் வீட்டோடு தொடர்புடைய சந்திரனோடு சுக்கிரன் இணைவது குழந்தைகளால் கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுடைய செயல்களால் மனக்கவலை, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை, அவர்களுடைய சில சூழ்நிலைகளை பார்த்து இவங்க மனக்கவலை அடையக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஆனாலும் தட்டி கொடுத்து சென்றால் மட்டுமே அவங்கள நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்களுமே தனிப்பட்ட முறையில் உணவில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளிவட்டார பெண்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப அதிகமாக குடும்ப வாழ்வை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. இதுதான் இன்றைய ராசி பலன். 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024 இந்த நாளுக்குடைய ராசி பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.